ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் பார்க்க போகிற டாபிக் ரேஷன் கார்டை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தற்போது வரை சுமார் 2,24,19,359 கார்டு இருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை வைத்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மானிய விலையில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி குடும்ப அட்டை வைத்திருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சலுகைகளை நம்மளால் பெற முடியும். அரசு அறிவிக்கும் பொங்கல் பரிசு, நிவாரண தொகைகளை பெற முடியும். இது தவிர அரசின் நிதி மானியங்களையும் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக மகளிர் உரிமை தொகை வாங்க வேண்டுமானால் அவர்கள் கண்டிப்பாக குடும்ப அட்டை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதேபோல் திருமண உதவித்தொகை திட்டம் மற்றும் கர்ப்பிணி உதவித்தொகை திட்டத்தினை பலனை பெறறதுக்கு குடும்ப அட்டை முக்கியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் பல நாட்களாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாளை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 2 மாதங்களாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் இருந்தது. அதே சமயம் பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையில் எந்த ஒரு மாற்றங்களும் செய்ய முடியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நாளையிலிருந்து மிக எளிதாக மாற்றங்களை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தேர்தலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முதல் தொடங்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதன் காரணமாக 2,24,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்புள்ளதாக பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நீங்கள் நியூ அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி கரெக்ஷன் எதனா செய்யறதுனால நீங்கள் கரெக்ஷன் செஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.